Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. எல்லாத்துக்குமே என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை உங்கள் வீட்டில் எல்லாருமே சேஃபாகவும் ஹாப்பியாகவும் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து இந்தியா கிளம்புறோம். அதாவது சனிக்கிழமை நைட்டு 11:30க்கு எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு. நாங்கள் வந்து இன்றைக்கி கிளம்புறோம். இன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்து 2-3 நாள்லேருந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெக்கார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நான் சனிக்கிழமை அன்றைக்கி தான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அவசரமாக பேக்கிங்கும் அவசரமாக வந்து இந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா நாங்கள் இந்தியா போகிற விஷயத்தை வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் யார்கிட்டையுமே இது வரைக்கும் தெரியப்படுத்தலை. சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து முடிவில் இருக்கோம். நாங்கள் யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட 2 பொண்ணுங்க மட்டும்தான் போகிறோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவு கிடையாதனால அவங்க வரலை. அதனால் நாங்கள் வந்து இந்தியா போகிறது ஒரு பிளானே கிடையாது. திடீர்னு தான் நாங்கள் வந்து புதன்கிழமை அன்றைக்கி முடிவு எடுத்துட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி நைட்டு போய் நாங்கள் வந்து கொரோனா டெஸ்ட்டு கொடுத்தோம். டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஹஸ்பண்ட் சொன்னாங்க புர்காலாம் வந்து நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணாதான் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறனால புதன்கிழமை போய் நாங்கள் நைட்டு புர்கா வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து ஷார்ட் பீரியடில் வந்து இந்தியா போகிறனால 2 டேஸ்க்குள்ளே இருக்க எங்களுக்கு புர்கா வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்களும் அதே மாதிரி வந்து 2 டேஸ்லேயே கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா எப்பயுமே வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா எப்படியாவது 7 டேஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி போகிறோம், சாட்டர்டே போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால அவங்க வந்து 2 டேஸ்லேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து புர்கா வாங்கிட்டோம். கையில் 2 கடையில் கொடுத்துருந்தோம். 2 கடையிலேருந்துமே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் எந்த கடை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே டேராவில் இருக்கிற டாலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஃபேன்சி கடை இருக்குது. அங்கே தான் நீங்கள் இப்போ அந்த கடையை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த கடைக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு மேரேஜுக்காக போகிறோம். அங்கே போகிறதுக்காக என்னோடய பொண்ணு வந்து ஃபேன்சி எனக்கு வந்து நெக்லஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இங்கே வந்து நாங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப அழகான டிசைன்ஸ்லாம் இருந்தது. எல்லாருமே எல்லா நகைங்களுமே நல்ல குவாலிட்டியான நகைங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு கவரிங்கும் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேன்சி பேக்ஸ், அதுக்கப்புறமா மேரேஜ்க்கு கொடுக்குற மாதிரியான நல்ல கிராண்டான பர்ஸ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறமா பேங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கடைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான கடை. எல்லா திங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரைஸும் வந்து நல்லா ரீசனபிளாக நமக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து என்ன வாங்கினோம் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கடைக்கு நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற டைமில் போனனால இந்த கடையில் உள்ள ப்ரைஸ் எல்லாமே எங்களால் ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸாக கேட்டுக்க முடியல. இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் கூட என்ன ரேட் அப்படிங்கிறத நான் கேட்கல. இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் துபாயில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் போடுற மாதிரியான சோக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. கவரிங்லேயும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பர்லேயும் வச்சுருந்தாங்க. காப்பரில் உள்ளது வந்து அவங்க நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது காப்பரில் போடுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத. இந்த பேக்ஸ்லாம் பாருங்கள், இந்த பர்ஸ்லாம் பாருங்கள். மேரேஜுக்கு நம்ம வந்து சீர் கொடுப்போம் இல்லையா பொண்ணுங்களுக்கு, அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தது. இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜுக்கு என்னென்ன நம்ம வாங்கணுமோ அது எல்லாமே இந்த ஒரே ஷாப்பில் வாங்கிடலாம் அந்த மாதிரி இருந்தது. கடை பேர் வந்து டாலர் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அழகான கடைன்னு தான் சொல்லலாம். நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஆரை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆமாங்க, இது வந்து காப்பர். இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் வந்து எனக்காக வாங்கணும் அப்படின்னு போல் என் பொண்ணுக்காக தான் வாங்க போனோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நெக்லஸ் தான் என்னோடய பொண்ணுக்காக நான் வாங்கியிருக்கேன். இந்த ஆரம் வந்து நான் எடுக்கலைங்க. ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக இருந்தனால எனக்கு வந்து அவ்வளோக்கா பிடிக்கலை. அதனால் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தனால நான் இது வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் இந்தியா போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்கிற நெஸ்டோக்கு தான் வந்திருக்கோம். இந்த நெஸ்டோவில் தான் நாங்கள் எப்போயுமே இந்தியா போகும்போதும் சரி, வீக்லி பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, மந்த்லி பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, இங்கே தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே தான் எங்களுக்கு வந்து ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு பிரதர் வந்து நம்மக்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சாரி பிரதர், இப்போ வந்து என்னால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியல. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் வீடியோ மட்டும்தான் இதில் எடுக்க முடிஞ்சது. அதிகமாக கூட்டமாகவும் இருந்தது தீபாவளிக்காக. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப வந்து ஷார்ட் பீரியடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால எங்களால் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் அவசர அவசரமாக வாங்க தான் பார்த்தோம். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் இந்த கடைக்குள்ளே வரும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா 11 ஆகிடுச்சு. அதனால வந்து கடை வந்து இங்கே வந்து 12 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நான் சீக்கிரமாக வந்து எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் நான் வந்து இந்தியா போயிட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதாவது நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னென்ன வந்து நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் இந்தியா போனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சும்மா இந்த கிளிப்ஸ் மட்டும் இப்போ உங்ககிட்ட காட்டிக்கிறேன். இந்தியா போகிற பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பேக்கிங் ஒர்க் யார் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிரதர் இன் லாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரதர் இன் லாக்கிட்டே நாங்கள் வந்து நிறைய திங்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா எங்களால் ஒரே ஆளாக எல்லா இடத்துக்கும் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல. அதனால் அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருந்தோம். அவங்களுமே கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா வந்து சர்ஃப் பவுடர், கம்ஃபர்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் அவங்கக்கிட்டேயும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து இந்த மாதிரி பிளாங்கெட் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் சில திங்ஸை சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு எல்லாமே இப்போ வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். முதல் நாளே நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம வந்து ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். வேறு ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட இன்றைக்கி போய் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால நாங்கள் நைட்டே வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் மொத்தமாக எவ்வளோ கேஜி இங்கேருந்து கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கேஜ் மட்டுமே வந்து 75 கேஜி வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 21 கேஜி இருக்குது. எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணுறது பேலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய லக்கேஜை வந்து பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எல்லாம் வெயிட் பார்த்து எல்லாம் பேக் பண்ணி கரெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து நைட் படுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வந்து இதெல்லாமே முதல் நாளே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஃப்ரீ ஆகிடும். இப்போ ஒரு பெட்டியை வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கிளியர் ரேப் வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி கிளியர் ரேப் போட்டுட்டோம் அப்படின்னா பெட்டி வந்து உடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒட்டியிருக்க டேப் வந்து பிரிஞ்சு வராது. நல்லா சேஃபாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிளியர் ரேப் வந்து போட்டுட்ருக்காங்க. நாங்கள் வந்து 2 பெட்டி வந்து பேக் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து 2 பெட்டி வந்து பேக் பண்ணியிருக்கோம். பாக்கி ஒரு பெட்டி வந்து நாங்கள் ட்ராலி பேக்கில் வந்து பேக் பண்ணிட்டோம். நான் வந்து என்னோடய திங்ஸ், அதுக்கப்புறமா என்னோடய பொண்ணுக்கு வந்து அங்கே போய் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அவளுக்கு வந்து புக்ஸ்லேருந்து, அதுக்கப்புறமா என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து எல்லாத்தையுமே நைட்டே பேக் பண்ணி வச்சாச்சு. சனிக்கிழமை வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறனால இதெல்லாமே நான் நைட்டே எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டேன். இந்த வீடியோ என்றைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. சாட்டர்டே அன்னைக்கு வந்து நான் முதல் நாளே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன வந்து பாட்டிலில் வந்து தீர்ந்து போயிருக்கோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு. எதனால் அப்படின்னா, நான் இல்லாத டைமில் ஹஸ்பண்ட் வந்து குக் பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா எங்கெங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து குக் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நிறைய தேவைப்படும். ஏன்னா கிரேவி ஐட்டம்ஸ் தான் அவங்க வந்து செஞ்சு நான் இல்லாத டைமில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் மெயின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதனால் இதை வந்து நான் கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது 1 மந்த் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க. எப்படி நம்ம அரைக்கிறோமோ அதே கலரில் தான் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு இருக்கும். நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு இட்லி தோசை அரைக்கிறதுக்காக அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இதை மாவு ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாவு வந்து ஒரு 4-5 நாளைக்கு வரும். அப்போ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறமா இது அவங்களுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு அரைச்சிடலாம். இப்போ மாவு அரைச்சி முடிச்சாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை மணி நேரம் வெளியே வச்சுட்டு இதை உள்ளே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது 4-5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான் எல்லாம் பாட்டிலில் வந்து தீர்ந்து போயிடுச்சு. இதெல்லாம் கழுவி காய வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து இந்த மாதிரி தொடச்சிட்டு இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து தேடி எடுக்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால இதையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன்.
பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இட்லி தோசைக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து இட்லி பொடி தான் மெயினாக கேட்பாங்க. சட்னிலாம் அரைக்க மாட்டாங்க. அதனால் அதுவுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதாங்க, மத்தியான வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லன்ச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் சூடு பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி லன்ச்சுக்கு பெருசாக எதுவுமே செய்யலை. நேற்று வந்து பிரியாணி ஆக்கியிருந்தோம் ஃப்ரைடே அன்றைக்கி. அதுவே பேலன்ஸ் இருந்தது. அதே தான் இப்போ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சூடு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த சைடு தால்ச்சாலாம் சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். நாங்கள் வந்து நேற்று வந்து பிரியாணி வந்து ஆக்கியிருந்தோம். அதுக்கு மட்டன் தால்ச்சா, அதுக்கப்புறமா பாயசம், கொஞ்சமாக மட்டன் சூப் வச்சுருந்தோம். அதையே வச்சு இன்றைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஹேண்ட் லக்கேஜ் பேக் பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருந்தது. இப்போ அதை தான் வந்து ஹஸ்பண்ட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ராலி பேக் வந்து எங்கள் கிட்டே இல்லை. அதனால் இது வந்து கொஞ்சம் திங்ஸை வந்து நாங்கள் பேலன்ஸ் வச்சுருந்தோம். இதை வாங்கிட்டு அப்புறமா பேக் பண்ணிக்கலான்னு இப்போ அதை தான் ஹஸ்பண்ட் பேக் பண்ண போகிறாங்க. இதை வந்து நாங்கள் ஹேண்ட் லக்கேஜாக எடுத்துகிட்டு போகிறனால இதில் வந்து மெல்ட் ஆகிற ஐட்டமாக வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிறனால இதில் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறமா கேக்கு, கொஞ்சமாக ஃபுட் ஐட்டம்ஸு, நட்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இதில் நாங்கள் வச்சுட்டோம். அதுதான் வந்து எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. அதனால் இன்னும் ட்ராலி பேக் வாங்கிட்டு இதை வந்து ஹேண்ட் லக்கேஜாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க, எங்களோட ஷாப்பிங் அதுக்கப்புறமா பேக்கிங் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. நாங்களும் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. இங்கே கிளம்பிட்டோம். நாங்களும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போய் ரீச் ஆகணும், நல்லபடியாக வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்களுக்காக துவா செய்யுங்க. நாங்கள் வந்து இந்தியாவில் ரீச் ஆனதுக்கப்புறமா நான் 2வது வீடியோவாக நாங்கள் வந்தது, அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா போகிற விஷயத்தை இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. எதனால் அப்படின்னா சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊரில் வந்து எல்லாருமே வந்து வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வரதாக பிளான் இல்லாமல் இப்போ திடீர்னு கிளம்புனனால சரி சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் யார்கிட்டையுமே நாங்கள் சொல்லலை. இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மட்டும் நாங்கள் கால் பண்ணி சொல்லிட்டோம். இப்போ வந்து ஒரு வழியாக நாங்கள் கிளம்பியாச்சு. இதோட தொடர்ச்சி வீடியோ, அதாவது நாங்கள் ட்ராவல் பண்ண வீடியோ, வீட்டில் போய் இறங்கி அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா வந்ததுக்கப்புறமா இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறையா வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.